ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பகவத்கீதை அத்தியாயம் 2. கீதையின் உட்பொருட்சுருக்கம். கர்மஜம் புத்தி யுக்தாஹி ஃபலம் தியக்த்வா மனிஷினக ஜன்மபந்த விநிர்முக்தா பதம் கச்சந்தி அநாமயம். டிரான்ஸ்லேஷன். சான்றவர்கள், அதாவது பக்தி தொண்டில் ஈடுபட்டு இறைவனிடம் அடைக்கலம் புகுந்து இந்த இக உலகின் செயல்களின் பலன்களை துறப்பதால் அறிவுடையவர், தெய்வீக ஞானத்தை உடையவர் இந்த ஜனன மரண சுழலிலிருந்து தம்மை விடுவித்துக் கொள்கின்றனர். இப்படி அவர்கள் துன்பங்களுக்கு அப்பாற்பட்ட நிலையை அடைய முடியும் அப்படின்னு தான் பகவான் இதில் சொல்கிறாரு. இதில் பாகவதத்தில் ஒரு ஸ்லோகம் கொடுத்துருக்காங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, முக்தியை கொடுக்கக்கூடிய முகுந்தன் அவருடைய பாதங்களை நாம் அடைக்கலம் புகுந்தா இந்த சம்சாரக் கடல் கன்றுக்குட்டியின் குழம்பில் தேங்கிய நீர் போல கடப்பதற்கு மிக எளிமையானது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் அறியாமையால் தான் இந்த உலகம் அடிமேல் அடி கொடுக்கக்கூடிய, துன்பம் கொடுக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறத ஒருவர் தெரிஞ்சுக்கிறதில்ல. அறியாமை அப்படிங்கிறது தான் இந்த உடல் கிடையாது அப்படிங்கிற உண்மை தெரியாமல் தான் இந்த உடலே நினச்சி இந்த உடலுக்காக இந்த உடலை மையப்படுத்தி நாம் எல்லா காரியங்களையும் செய்யும்போது நாம் அறியாமையில் இருக்கோன்னு அர்த்தம். அப்போது நாம் யாருன்னு நமக்கு தெரியல. ஆனால் நாம் யார் அப்படின்னா பகவானுடைய அம்சம் அப்படிங்கிற உண்மை சாஸ்திரங்களில், பகவத்கீதையில், பாகவதத்தில், புராணங்களில், உபனிஷத்துக்களில் எல்லாமே சொல்லப்பட்டிருக்குது. அதை தெரிஞ்சு நாம் பகவானுக்கு பக்தி தொண்டு செஞ்சோம்னா இந்த சம்சார கடலை கடந்து வைகுண்டத்தை அடைய முடியும் அப்படின்னு சொல்லி இங்கே சொல்கிறாங்க. இந்த பிறப்பு, இறப்பு, மூப்பு, வியாதி அப்படிங்கிறது இந்த ஜட உலகத்தில் திருப்பி திருப்பி நாம் பிறக்கும்போது இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் நாம் பகவானுக்கு தொண்டு செய்யும்போது காலம், மரணம் இவைகளால் பாதிக்கப்படாத துன்ப வாழ்வே இல்லாததான வைகுண்ட லோகங்களில் புக அந்த பக்தன் தகுதி பெற்றவன் ஆகிவிடுகிறான் அப்படின்னு இங்கே சொல்கிறாங்க. தன்னுடைய அடிப்படை நிலையை உணர்ந்து கொள்வது அப்படின்னாலே பகவானுடைய உயர்ந்த நிலையையும் அறிவது. அதாவது பகவான் பரமாத்மா, நாம் அவருக்கு நித்தியமாக சேவை செய்யக்கூடிய அணு ஆத்மா அப்படிங்கிற உயர்ந்த உண்மையை அறிந்து கொள்வது அப்படிங்கிறது தான் பொருள். ஹரிபோல்.